இது முதல்ல இந்த கருத்து கணிப்புன்றதே நாங்கள் ஏற்கலை. இது வந்து கருத்து திணிப்பு. தேர்தல் வந்து நாளைக்கு வாக்குப்பதிவு நடைபெற போகுது அப்படின்னா, இன்றைக்கி வாக்குப்பதிவுக்கு முன்கூட்டியே நாங்கள் களத்தில் எவ்வளோ உழைச்சிருப்போம், எவ்வளோ மக்களை சந்தித்து வாக்கு சேகரிச்சிருப்போம், எத்தனையோ சுற்றுச்சூழல் சார்ந்த விஷயங்களுக்காக மக்களுக்காக நாங்கள் வந்து கேள்வி எழுப்பியிருப்போம், சுத்தம் செஞ்சுருப்போம், குருதி கொடையை தானமாக கொடுத்துருப்போம், எத்தனையோ வேலைகளை நாம் தமிழ் கட்சி செஞ்சு தினம் இந்த களத்தில் நிற்கும் போது, நாளைக்கு வாக்குப்பதிவுன்னும் போது இன்றைக்கி வந்து இந்த கருத்து கணிப்புன்ற பேரில் கருத்து திணிப்பை வந்து இந்த ஊடகங்கள் ஏற்படுத்தி என்ன பண்ணுது, இவருக்கு வந்து இவ்வளோ வாக்கு வந்துடுது, இவருக்கு இவ்வளோ வாக்கு வந்ததுன்னு இன்றைக்கி இந்த ஊடகங்கள் வந்து நடுநிலைமையோடு செயல்படாமல் சில இடங்களில் வந்து இந்த மாதிரி கருத்து திணிப்பு போட்டு அவர்கள் யார் வெல்ல வைக்க வேண்டும் என்று நினைக்கிறாங்களோ அவரை வெல்ல வைக்கிறதுக்கான இந்த கருத்து திணிப்பாக தான் நாங்கள் பார்க்குறோம். அடுத்தது வந்து நாம் தமிழ் கட்சியோட வீழ்ச்சியை இங்கே இருக்கிற மற்ற கட்சிகளோ இல்லை ஊடகங்களோ பல்வேறு ஊடகங்கள் வந்து ஆட்சியாளர்களுடைய கையில் இருக்கிறதுனால அது விரும்புது. அதனால் இந்த கருத்து கணிப்பாக நாங்கள் என்றைக்குமே பார்க்கல, இது கருத்து திணிப்பாக தான் நாங்கள் பார்க்குறோம். அதனால் வந்து இதை நாங்கள் ஏற்கலை. அடுத்த கட்டம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யாரோட கூட்டணின்ற கேள்விக்கு வந்து நாங்கள் கட்சி ஆரம்பித்த காலத்துலேருந்து அண்ணன் வந்து போட்டி எப்போதும் தனித்து தான், உணவில் தான் அந்த கூட்டு பொரியல்லாம், தேர்தலில் களத்தில் எப்பவுமே தனித்து தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒற்றை முடிவில் அண்ணன் இருக்கார். அதனால் வந்து கூட்டணி யாரோடுமே இல்லை. எப்பவும் போல் நாம் தமிழ் கட்சி இந்த முறையும் 117 ஆண்களையும் 117 பெண்களையும் நிறுத்தி 2026 தனித்து போட்டியிட்டு கலங்கானது. ஒரு சில இடங்களில் வேட்பாளரும் அறிவிச்சிருக்கீங்க. 100 இடங்கள் அறிவிச்சிட்டாங்க வேட்பாளர். அங்கங்கே அறிவிக்கப்பட்டிருக்கு. முழுமையாக வந்து கூட்டத்தை நடத்தி அண்ணன் எல்லா வேட்பாளரையும் ஒரே மேடையில் அறிவிப்பார். இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பேசப்படுற ஒரு சில விஷயங்கள் ஜாதி சார்ந்த விஷயங்கள் நிறைய வந்து உள்ளே இருக்குது அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய பேர் வந்து குற்றச்சாட்டாக வைக்கிறாங்களே, அதை எப்படி பார்க்குறீங்க? சாதி சார்ந்த விஷயங்கள் கட்சிக்குள்ளே இருக்கிறதா குற்றம் சாட்டுறாங்களா தம்பி? அதாவது வந்து குற்றம் சாட்டுறவங்களுக்கு ஏதோ ஒரு தேவை இருக்குது தம்பி, இந்த கட்சியை வீழ்த்தணுன்ட்டு, அதனால் குற்றம் சாட்டுவாங்க. இன்றைக்கி நான் குற்றம் சாட்டுறேன். எங்களுடைய மாவட்டத்தில் ஏதாவது ஒரு ஒன்றிய செயலர் திமுகவில் ஆதி தமிழ்குடியை சார்ந்தோ பட்டியல் சமூகத்தை சார்ந்தோ இல்லை பிற்படுத்தப்பட்ட சமூகங்களை சார்ந்தோ பழங்குடியின மக்களை யாராவது ஒரு ஒன்றிய செயலர் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நீங்களும் அதே மாவட்டத்தை சார்ந்தவங்க தான். அந்த மாவட்டத்தில் யாராவது ஒரு ஒன்றிய செயலரை பார்த்துருக்கீங்களா? அதிமுக திமுக இல்லை வேறு கட்சிகள் ஏதாவது? ஆனால் நாம் தமிழ் கட்சி செஞ்சுருக்கு. எவ்வளோ பெரிய அங்கீகாரங்களை கொடுத்துருக்கு. தொகுதி செயலாளர், மாவட்ட செயலாளர், மாநில பொறுப்பாளர்கள், இத்தனை பிற்படுத்தப்பட்ட சமூகங்களில் அரசியல் அங்கீகாரமே இன்றைக்கு வரையும் இல்லாத சமூகங்களில்